எவ்வளவோ கவிஞர்கள் இருக்காங்க. அதுல ஏன் நம்ம கண்ணதாசனை இவ்வளவு சிறப்பா சொல்றோம்னா, கவிதைகள் பல ஆயிரம் வருஷங்களா எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு. கண்ணதாசன் தான் ஒரு காகிதத்துல இருந்த கவிஞர்களுக்கு உயிர் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் அவர் இன்னைக்கும் தனித்துவமா நினைத்து நிற்கிறாரு. அவர் தொடாத இடங்களே இல்ல. அவர் தொட்ட எல்லா விஷயங்களும் எல்லாரும் தொடலாம். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல அவர் மட்டும் தான் எப்பவுமே ஹைலைட், அது தத்துவம். தத்துவம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு பாடல்ல ஒரு ஒட்டுமொத்த தத்துவத்தையும் சொல்ல முடியுமா அப்படின்னா பாத்தீங்கன்னா, 2 மதம். கீதையில சொல்லப்படக்கூடிய வாசகம் இதுவும் கடந்து போகும். அதே விஷயத்த புத்த மதத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 தத்துவமா சொல்றாங்க. அனிச்சா அனந்தா அப்படிங்கிறாங்க. இது 2க்குமான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிலையாமை. சோ இத பத்தி ஒரே பாடல்ல ஒட்டுமொத்தமா ஒரு மிகப்பெரிய மத கோட்பாடுகளை ஒரே பாடல அவர் சொல்லியிருக்காரு. அந்த பாட்டு தான் நான் இங்க பயந்து நினைக்கிறேன். 1961 வருடம் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில டிஎம்எஸ் பாடின ஒரு பாடல். ரொம்ப அழகான பாடல். அந்த பாடலை கேட்கும்போது ஏதோ வாழ்க்கையில விரக்தியில பாடுற ஒரு பாடல் மாதிரி தோணும். ஆனா அது விரக்தியில பாடுற பாடல் கிடையாது. ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா, வந்தது தெரியும் போல வாசல் நமக்கே வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமே, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. ஆக்சுவலா அந்த போனால் போகட்டும் போடா அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் பாத்தீங்கன்னா விரக்தி கிடையாது, விரக்தி மனநிலை கிடையாது. பெரிய கட்டிடம் கட்ட முடியும், இன்னைக்கு ட்ரம்ப் உலகையே நான் அழிக்க முடியும் நினைச்சாலும் நீ வந்த இடம் தெரியும், நீ போகிற இடமும் தெரியாது, போகிற நாளும் தெரியாது. நீ எவ்வளவு பெரிய இடம் இருந்தாலும் அந்த அகங்காரத்தை உடைக்கக்கூடிய அந்த இடம் தான், அந்த வாசல் தெரியாது. சோ ஒரு 2 வரியில ஒட்டுமொத்த மனித இனத்துடைய தத்துவத்தையும் கொடுத்திருக்காரு. அவர் சாதாரண கவிஞர் இல்ல, யுக கவிஞர். அவரை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் ஒரு ரசிகனா பேசுனதுல பெருமை அடைகிறேன். வாய்ப்பு நன்றி.